அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி UB17. அதாவது இரத்தத்திற்கான திசு ஆதிக்க புள்ளி, உதரவிதானத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி, அதாவது கெஷு அப்படின்னு அழைக்கப்படுற இந்த 2 சிறப்புடைய இந்த புள்ளியை போடுறதுனால எவ்வளோ பயன்கள் இருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த புள்ளியோட லொக்கேஷன் UB17 அப்படின்ற புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விலா எலும்புல இருந்து கீழே கரெக்டா 7வது எலும்பின் கீழே இருக்கு. இதை இன்னும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கேப்லா அப்படின்ற எலும்பு இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேப்லா எலும்போட கீழ்முனை பகுதியில இருந்து வரும்போது அதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் 7வது விலா எலும்பா இருக்கும். ஸோ அங்க இருந்து சென்டர்ல இருந்து 1.5 சூன் சைடில் இருக்கக்கூடியது UB17 அப்படின்ற புள்ளி. இந்த உதரவிதானத்தை இன்னா பார்க்கறதா யாங்கா பார்க்கறதா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட நுரையீரல் மற்றும் இருதயத்தினுடைய சக்தியை நமக்கு செரிமானத்திற்கு கடத்தக்கூடியதா இருக்கு. அதாவது இங்க மார்பு எலும்பு வரைக்கும் இருக்கிறத காற்றுத்தலம் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கிறத நெருப்பு தளம். இப்போ காற்று தளத்திலிருந்து இருக்கக்கூடிய சக்தியை நெருப்பு தளத்துக்கு கடத்தக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கு. ஸோ இந்த உதரவிதானத்தை நாம 2 இன் ஆர்கனினுடைய சக்தியை கடத்துறதுனால இதையும் இன் தன்மை உடையதா தான் பார்க்க முடியும். ஓகே, இதனுடைய பணி என்ன, அதுலயும் இரத்தத்திற்கான புள்ளியா இது ஏன் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ஒரு தசைச்சுவர், அதாவது நுரையீரலையும் இங்க கீழே கல்லீரல், இரைப்பை இதெல்லாம் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு தசை சுவரா இருக்கு. ஸோ இது சுருங்கி விரியும் தன்மை உடையதா இருக்கு. இங்க நெருப்பு தளத்தினுடைய ஆர்கன்ஸ் சுருங்கும் போது காற்று தளத்தினுடைய ஆர்கன்ஸ் விரிவடையுது. இப்படி நமக்கு இந்த இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, மேல் நோக்கிய ஆற்றலை, அதாவது கீழிருந்து மேல் நோக்கி ஆற்றலை கடத்துறதுக்கும் மேலிருந்து கீழ் நோக்கி ஆற்றலை கடத்துறதுக்கும் இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஆற்றலை கடத்துது அப்படின்னா என்ன கடத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நம் உடலுக்கு தேவையான உஷ்ணம் மற்றும் ஆக்சிஜன், அதாவது காற்று, இது ரெண்டையும் கடத்தக்கூடிய ஒரு உறுப்பா இந்த உதரவிதானம் இருக்கு. ஸோ நெருப்பு மற்றும் காற்றுல தடை ஏற்பட்டா என்னவாகும், அதோட இது ஏன் ரத்தத்துக்கு புள்ளியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உதரவிதானம் அப்படின்றது இந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் சைட்ல மண்ணீரல், ரைட் சைட்ல கல்லீரல், இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது ரெண்டுமே இரத்த உற்பத்திக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ். இரத்தத்தை சுத்தம் செய்யறதுக்கும் ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய மூலக்கூறுகளை சேமிச்சு வைக்கிறதுலையும் இந்த 2 ஆர்கனும் ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஆர்கன்ஸை இது கையாளுறதுனால நமக்கு ரத்தத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதாவது ரத்த சோகை இருக்கா, அப்படி இருக்கு அப்படின்னா ரத்த மூலக்கூறுகள் உருவாக்கம் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ அப்பயும் நீங்க இந்த பாயிண்ட் போடலாம், UB17 அப்படின்ற பாயிண்ட்டை போடலாம். அடுத்து அதே இது ரத்தம் எங்கேயாவது தேங்கி அது கழிவா தேங்குது, அதாவது தேங்கிய ரத்தத்துல என்ன ஆகும் அப்படின்னா புது ரத்தம் உருவாகிறதுக்கும் தடையாகும், ரத்த ஓட்டமும் தேக்கம் இருக்கிற இடத்துல தடையாகும். அதுவே ஒரு பெரிய நோயை ஏற்படுத்தும். அதுலயும் எஸ்பெஷலி தேங்கிய ரத்தம் இருக்குன்னா அந்த இடத்துல தோள்கள்ல அரிப்பு, அலர்ஜி, இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஊட்டச்சத்துக்களும் ஆக்சிஜனும் ரத்தம் தேங்குவதன் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கிடைக்கிறதும் பற்றாக்குறை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அது மிகுதியா இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி, இதை சுத்தம் பண்ணி நல்ல ரத்தமா ரத்த ஓட்டத்தை கொண்டு வர்ற வேலையை இந்த UB17 அப்படின்ற பாயிண்ட் செய்யும். ஸோ ரத்தம் அப்படின்றது நல்ல விதமா ஓட ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு எல்லா செல்ஸுக்கும் தேவையான ஆக்சிஜனும் கிடைச்சிரும், ஊட்டச்சத்து கிடைச்சிரும். ஸோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப 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 முக்கியம். சரி, ஓகே. அப்புறம் நம்ம பேசணும் இல்லையா, மேல் நோக்கிய ஒரு ஆற்றல், கீழ் நோக்கிய ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது, கீழ் நோக்கிய ஆற்றலை இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்ம எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எடுத்துக்கலாம்னா, ரத்தம் அப்படின்றதையும் கையாள்றனால, இப்ப அதிகப்படியான ஒரு இரத்தப்போக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து நிறுத்த முடியல அப்படின்றது வந்து இப்ப வந்து காமனா வந்து நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும்போது, எப்பயுமே வந்து நம்ம அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்ற அந்த ஆர்கனையும் பார்க்கணும். பிளஸ் கண்ட்ரோலிங் பாயிண்ட்டா வந்து இந்த UB17 அப்படின்ற பாயிண்ட்டையும் சேர்த்து வந்து நாம போடும்போது, அவங்களுக்கு வந்து அந்த இரத்தப்போக்கு அப்படின்றது வந்து வேகமா வந்து கட்டுப்படும். அப்ப அ அவங்களுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகாம நம்ம தடுக்கலாம். இது வந்து வெறும் ரத்தம்ன்றனால நான் இத வந்து ஃபர்ஸ்ட் சொல்றேன். பட் ஆனா கீழ் நோக்கிய ஆற்றல் எது வந்து கட்டுக்கடங்காமல் போனாலும், யூரின் வந்து சும்மை போய்க்கிட்டே இருக்கு. இல்ல மோஷன் பேதியா போய்க்கிட்டே இருக்கு. இப்படி எந்த ஒரு ஆற்றல் வந்து விரயமானாலும், நாம வந்து இந்த பாயிண்ட்ட வந்து போடும்போது, அதுல வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதே இது மேல் நோக்கிய ஆற்றல் அப்படிங்கும்போது, அதாவது கீழ இத கடத்துறது தான் அதனுடைய பணி. அது இல்லாம மேல் நோக்கி போகும்போது அது என்னவாகுதுன்னா, பிளட்ல வந்து ஒரு எதிர்வினை அப்படின்ற ஒரு எதிர்வினைய வந்து ஏற்படுத்துது. அப்படி எதிர்வினை இருக்கும்போது, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, அ விக்கல் ஏற்படலாம். ஏன்னா, இங்க வராம அப்படியே எது கழிச்சு வர்றது. ஸோ விக்கலா இருக்கும். அப்படி இல்லைன்னா வாந்தியா இருக்கும். இல்ல ஆற்றல் கடத்தப்படாம அங்கேயே தேங்கி, உங்களுக்கு மார்பு பகுதியிலலாம் ஒரு விதமான வலி இருக்கு. உணவு குழாயிலலாம் வந்து வலி இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்திலயும் நாம இந்த பாயிண்ட்ட வந்து ஒரு அடிஷனல் பாயிண்ட்டா வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டையே மட்டும் நீங்க போடும்போதுமே வந்து நல்லா கேட்கும். பட் ஆனா எந்த விஷயத்தால, எந்த ஆர்கனால அவங்களுக்கு ப்ராப்ளமோ, அதையும் சேர்த்து சரி பண்ணும்போது, ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். நிரந்தரமான தீர்வாவும் இருக்கும். சரி. இது வந்து இப்படி ஆற்றலை கடத்தாம விட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல இந்த உதரவிதானத்துல தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அத வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, சில பேர் வந்து உட்கார்ந்துட்டு எந்திரிச்சாலே இந்த இடத்துல வந்து பிடிக்குது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு விதமான பிடிப்பு ஏற்படும்போது, அந்த தசை பிடிப்பு, அது ஒரு தசை சுவர் தான் இல்லையா? அப்ப வந்து அந்த தசையில வந்து பிடிப்பு ஏற்படும்போது, அதால வந்து ஆற்றல இங்கிட்டும், அங்கிட்டும் வந்து கடத்தக்கூடிய பணியை வந்து அதால செய்ய முடியாது. ஏன்னா, கீழ இருந்து கார்பன் டை ஆக்சைடும் வந்து வெளியேறதுக்காக மேல ஏறி போகணும். அந்த மாதிரி ஆற்றல் மாறி, மாறி வந்து கடத்தப்படுறதுக்கு வந்து, இது வந்து ஒரு சுவரா வந்து இருக்கு. ஸோ, இதுல பிடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அங்க வந்து சக்தி தேக்கமாகும். அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதாவது படிப்படியா வந்து ரத்தத்துல பிரச்சனை ஏற்படுறது, ரத்த சோகை ஏற்படுறது, இல்லைன்னா தோள்கள்ல வந்து ரத்தம் அசுத்தம் அடைவதால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் ஏற்படுறது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் வந்து இது ஒரு காரணமா இருக்கும். இத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா, இதான் வந்து இந்த சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும்போது இந்த இடத்துல பிடிக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு ரொம்ப சிரிக்கும்போது வந்து பிடிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாத நிலை வந்து ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய ஆர்கன்ஸ வந்து அதாவது உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலயும் இருந்து நாம வந்து தப்பிச்சுக்கலாம். UB17 அப்படின்ற புள்ளியை வந்து எங்க எங்க பயன்படுத்தணுமோ, அந்த இடத்துல பயன்படுத்தினோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான ரிசல்ட்ட வந்து பார்க்க முடியும். அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.